இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அன்வார் உறுதியளித்த சிறப்பு மானியத்தில் 600 மில்லியனை பெற்றது சபா. எஞ்சிய மானியத்தையும் விரைவில் வழங்க கோரிக்கை. கூட்டரசு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட 1.5 பில்லியன் ரிங்கிட் இடைக்கால சிறப்பு மானியத்தில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 600 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே சபா அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 900 மில்லியன் ரிங்கிட்டையும் இந்த ஆண்டிற்குள் வழங்க வேண்டும் என சபா அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து சபா மாநில உதவி நிதி அமைச்சர் டத்தோசரி முகமது இஷாக் அயூப் மாநில சட்டமன்றத்தில் கேள்வி பதில் நேரத்தில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டரசு மற்றும் சபா அரசாங்கத்திற்கு இடையே கடந்த ஜூன் 9, 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பல கட்ட கடித பரிமாற்றங்கள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1.5 பில்லியன் ரிங்கிட் சிறப்பு மானியத்தை சபா அரசாங்கம் இடைக்கால ஏற்பாடாக மட்டுமே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் இதனை இறுதி மானிய தொகையாக ஏற்றுக்கொண்டதாக கருதக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் கூட்டரசு அரசியலமைப்பின் 112C மற்றும் 112D பிரிவுகளின் கீழ் சபா மாநிலத்திற்கான உரிமைகள் பாதிக்கப்படாமல் தொடரும் என்றும் முகமது இஷாக் தெரிவித்துள்ளார். மேலும் சபாவுக்கு வழங்கப்பட வேண்டிய 40% வருவாய் பகிர்வின் அடிப்படையில் இறுதி மானிய தொகையை நிர்ணயிக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதி மானிய தொகை குறித்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கூட்டரசு அரசியலமைப்பின் 112D(6) பிரிவின்படி சுயாதீன மதிப்பீட்டாளரை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலில் ஆட்சியை வலுவாகவும் நிலையானதாகவும் அமைக்க குறைந்தது 36 தொகுதிகளில் 23 தொகுதிகளை வெல்வதே பக்கத்தானின் இலக்கு என்று அக்கூட்டணியின் துணைத் தலைவரும் ஜாசேகா பொதுச் செயலாளருமான ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். தற்போது பக்கத்தான் ஹரப்பானிடம் 17 தொகுதிகள் உள்ள நிலையில் எளிய பெரும்பான்மைக்கு குறைந்தது 19 தொகுதிகள் தேவைப்படும் என்றாலும் நிலையான ஆட்சிக்காக 23 தொகுதிகளில் வெற்றி பெறுவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி வாரியாக மக்கள் தொகை மற்றும் வாக்காளர் நிலவரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 23 தொகுதிகளை வெல்வது எட்டக்கூடிய இலக்காக இருப்பதாக ஆண்டனி லாக் நேற்று பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் நடைபெற்ற இரவு விருந்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் நெகிரி சம்பிலான் இடைக்கால மந்திரி பசார் டத்தோசரி அமீனுடின் ஹாரூன் தலைமையில் மீண்டும் ஆட்சியை அமைக்க புதிய மக்கள் ஆணையை பக்கத்தான் ஹரப்பான் நாடுவதாகவும் ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் அமீனுடின் ஹாரூன் நேர்மையானவர், பணிவானவர், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதவர், ஊழலில் ஈடுபடாததால் அவரே மீண்டும் மந்திரி பசாராக தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மலாய், சீனர், இந்தியர் என அனைத்து இன மக்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் பக்கத்தான் கூட்டணி எந்த ஒரு பாகுபாடும் இன்றி நெகிரி சம்பிலான் மாநில மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றும் என்று ஆண்டனி லாக் உறுதியளித்துள்ளார். என்றாலும் நிலையான அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியும் என்றும் குறிப்பாக சிரம்பான் கோலாலம்பூர் இடையேயான இணைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெகிரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் பிரதமர் உத்தரவிட்டால் அமைச்சரவையில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். ரந்தாவ் தொகுதியில் போட்டியிடும் பரிசான் நேஷனல் துணைத் தலைவருமான அவர் தாங்கள் மக்களிடம் தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் பிரதமர் தன்னை அமைச்சரவையில் இருந்து விலகுமாறு உத்தரவிட்டால் அதற்கும் தான் தயாராக இருப்பதாகவும் முகமது ஹசான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள், துணை அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரம் பிரதமருக்கே இருப்பதால் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுப்பதும் அவரே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க துறைகளில் உள்ளவர்கள் யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தவோ விமர்சிக்கவோ கூடாது என்று அன்வார் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவ்வாறு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துபவர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து விலக வேண்டும் என்றும் அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
150 மில்லியன் ரிங்கிட் யூனிட் ட்ரஸ்ட் முதலீட்டுடன் தொடர்புடைய 2.8 மில்லியன் லஞ்ச ஊழல் வழக்கில் காலஞ்சென்ற தமது கணவர் டத்தோசரி புங் முக்தார் ராடினுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் நடிகை ஜிசி இசத்தி அப்துல் சமாட் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியது. இவ்வழக்கின்படி அப்போது ஃபெல்க்ரா நிறுவனத்தின் நிர்வாகம் சாரா தலைவராக பொறுப்பு வகித்த புங் முக்தார் 150 மில்லியன் ரிங்கிட்டை பப்ளிக் மியூச்சுவல் யூனிட் ட்ரஸ்டில் முதலீடு செய்யும் வகையில் ஃபெல்க்ராவின் ஒப்புதலை பெற்றுத் தருவதற்காக லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன்படி முகவர் மஹிடியிடம் இருந்து 2.2 மில்லியன் ரிங்கிட்டும் மற்றொரு முறை 2,62,500 ரிங்கிட்டும் பின்னர் நொர்ஹைலி என்பவரிடம் இருந்து 3,37,500 ரிங்கிட்டையும் லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜிசி இசத்தி உடந்தையாக இருந்ததாக 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த குற்றச்சம்பவங்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மதியம் 12:30 மணி முதல் மாலை 5 மணி வரை தமான் மலாவத்தி பகுதியில் உள்ள பப்ளிக் வங்கி கிளையில் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் கினபாத்தங்கான் நாடாளுமன்ற உறுப்பினரான புங் முக்தார் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் மீதான 3 ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் அர்ஜென்டினா ஃபீஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் நேற்று டத்தரன் முர்டேகாவில் திரண்ட நிலையில் போட்டி முடிந்த பின்னர் அப்பகுதி முழுவதும் குப்பைகள் சிதறி கிடப்பது குறித்து கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL வருத்தம் தெரிவித்துள்ளது. காற்பந்தாட்டத்தின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள ஆர்வத்தை வரவேற்றாலும் நாட்டின் வரலாற்று சின்னமாக விளங்கும் டத்தரான் முர்டேகாவை குப்பைகளால் நிரப்பிவிட்டு சென்றது ஏமாற்றம் அளிப்பதாக DBKL தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் குப்பைகளை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றுவார்கள் என்றாலும் கூட கோலாலம்பூரின் தூய்மை எப்போதும் பணியாளர்களை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்றும் பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் DBKL வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து பல இணையவாசிகள் பொதுமக்களின் பொறுப்பற்ற செயலுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் சுய பொறுப்புணர்வை வளர்க்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நகரிசம்பிலான் மாநில தேர்தலில் வெற்றி பெற்று மாநில சட்டமன்றத்திற்கு தேர்வாகும் முதல் ஓராங் அஸ்லி வேட்பாளராக வரலாறு படைக்க வேண்டும் என்ற இலக்குடன் இல்லத்தரசியான டயானா டால் களமிறங்கியுள்ளார். ஓராங் அஸ்லி மலேசிய கட்சியின் சார்பில் ஜெராம்பாடாங் தொகுதியில் போட்டியிடும் டயானா இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வதே தமது நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். ஜெராம்பாடாங் தொகுதியை சேர்ந்தவரான அவர் இல்லத்தரசியாக இருப்பதும் சிறிய அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருப்பதும் மக்களின் பிரச்சினைகளை மாநில சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதில் தமக்கு தடையாக இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் வாழும் தமது தொகுதியில் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் சமமாக சேவை செய்ய உள்ளதாகவும் டயானா டால் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் ஷார்ஜாவில் உள்ள ஹம்ரியா துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த MV புர்காட்வா கப்பலில் சிக்கியிருந்த 4 மலேசிய பணியாளர்களும் இன்று பாதுகாப்பாக மலேசியா திரும்பினர். இன்று காலை 9 மணி அளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை அவர்கள் வந்தடைந்ததாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ள மலேசிய துணை தூதரகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட இந்த முயற்சியில் அவர்கள் கடந்த ஜூலை 18ஆம் தேதி கப்பலில் இருந்து கரையேற அனுமதிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் காரணமாக MV புர்காட்வா கப்பலானது ஹம்ரியா துறைமுகத்தில் சிக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2026 FIFA உலகக்கிண்ண காற்பந்து இறுதிப் போட்டியை பொதுமக்கள் ஒன்று கூடி ரசிக்கும் வகையில் கூலிம் நகராண்மை கழகமும் கூலிம் மாவட்ட போலீஸ் துறையும் இணைந்து கலாடி மினி விளையாட்டரங்கில் பிரம்மாண்டமான நேரடி திரையிடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வில் உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து இறுதிப் போட்டியை பார்வையிட்டார். கூலி மாவட்ட மக்களுக்கும் அரசு துறைக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று இரவு 8 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக கூலிம் நகராண்மை கழகம் மற்றும் குடிநுழைவுத்துறை அணிகளுக்கு இடையிலான நட்பு முறை காற்பந்து போட்டியும் நடைபெற்றது. போட்டியை கூலிம் நகராண்மை கழகத்தின் தலைமை அதிகாரி டத்தோ ஹஜி ஹெல்மி யூசுப் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் ஜுவாலான் ரஹ்மா,
பொதுமக்களுக்கான பல்வேறு போட்டிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதிகாலை 2 மணியளவில் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நிகழ்விடத்திற்கு வருகை தந்து 500 பேருக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கியதுடன் பொதுமக்களையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் நிகழ்ச்சியின் அதிர்ஷ்ட குழுக்கள் பரிசுகளையும் வெற்றியாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் கூலிம் கலாடி மினி விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மாபெரும் திரையில் 2026 FIFA உலகக்கிண்ண காற்பந்து இறுதிப் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கூடி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். குலி மாவட்டத்தில் திரண்டிருந்த ரசிகர்களின் உற்சாகம் விழாவிற்கு மேலும் மெருகூட்டியது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.